ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நான் அறிவிச்சையும், நமசிவாயவே ஞானவிந்தேற்றுமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே. அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9860909837, அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது ஆத்ரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கிற இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அமாவாசை அப்படின்னு பேர். அமாவாசைக்கு என்ன விசேஷம், அதிலேயும் குறிப்பாக சில அமாவாசைகள் சிறப்பாக கொண்டாடப்படுது. பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய தினம். மிகச்சிறப்பானது ஒரு நன்மை இது. அதாவது அந்த நாள் ஆகாதுன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாள் தான் முழுமையான தினம், நிறைந்த தினம் சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் சேரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே கோட்டில் ஒரே இடத்துல அன்றைக்கி எது பண்ணாலும் சிறப்பு. இப்போது அந்த அமாவாசை அப்படிங்கிறதுல தான் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. பித்திருக்கள். ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சில கிரகங்கள் சில இடங்களில் இருந்ததுன்னா இவங்களுக்கு இந்த பித்ருசாபம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. இந்த பித்ருசாபம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டதுனால் அவனுக்கு மற்ற எந்த 9 கிரகமும் நன்மைகள் செய்யாது. ஜாதகமே டம்மி ஆயிரும். பித்ருசாபம்னா என்ன? பித்ருசாபங்கள் 2 வகைப்படும். ஒரு குழந்தை பிறந்தால் நட்சத்திரம்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம், ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு இன்றைக்கி. இதே அடுத்த வருடம் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுறோம், கோயிலுக்கு போகிறோம், ஆயுஷவம் பண்ணுறோம், பர்த்டே கொண்டாடுறோம். இதே இன்றைக்கி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன கணக்கு? இங்கிலீஷ் டேட்டா அது கிடையாது, திதின்னு சொல்கிறோம். பிறந்தால் நட்சத்திரம், இறந்தால் திதி. ஆடி மாதம் ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறது திதி இன்றைக்கி. அடுத்த வருடம் ஆடி மாதம் வளர்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு இன்றைக்கி இறந்தவர்களுக்கு பசிக்கும். ஏன்னா தேவலோகம் பித்ருலோகத்தில் நமக்கு ஒரு நாள் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வருடம். அப்போது இந்த அன்னன்னைக்கு பசிக்கிற அன்னைக்கு அடுத்த வருடம் இன்றைக்கி இறந்தவருடைய வாரிசுகள் அவரவர்கள் தாயார் தகப்பனாருக்கு யார் போயிருக்காங்களோ அவங்க வாரிசுகள் கண்டிப்பாக பிண்டங்கள் வச்சு தர்ப்பணங்கள் கொடுத்து சிரார்த்தம் தவசம் திதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. இதை முறையாக பண்ணணும். நாம் என்ன சொல்கிறோம்? நான் பண்ணுறேன், அப்பா பண்ணார், தாத்தா பண்ணார், பார்த்துருக்கேன். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா 21 தலைமுறைக்கு இன்றைக்கி வரைக்கும் நமது முன்னோர்களோடு நம்ம வரைக்கும் 21 தலைமுறைக்கு விடாமல் பண்ணின்னு வந்திருக்கணும். அந்த திதி பார்த்து வருஷம் பேலன்ஸ் எல்லாம் பண்ணின்னு வந்திருக்கணும். அது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், தாத்தாவோட அப்பா பேர் தெரியும், அதுக்கு மேலே பேரே தெரியாது. இப்போ 21 தலைமுறைக்கு அவங்கவுங்க வாரிசுகள் அவங்கவுங்க தாயார் தகப்பனாருக்கெல்லாம் பண்ணாங்களா பண்ணலையான்னு எப்படி தெரியும்? கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. இப்போ தெரியாமல் விடுவதனால் அந்த பித்திருக்கள் பசி பட்னியோட தாகதாப க்ஷுது அப்படின்னு சொல்லுவாங்க. பசி பட்னி தாகதாபம் பசியோட அலைஞ்சு திரிஞ்சு எங்கே போகணும்னா அவருடைய வாரிசுகள் வம்சாவளியினர் யார் இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி வந்து நாம் சாப்பிட்றது தூங்குறது ஜாலியாக இருக்கிறதெல்லாம் பார்த்து ஏங்கி ஒரு கட்டத்துக்கு மேலே சபிச்சிடும். அது பித்ருசாபமாக நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம ஜாதகத்தில் வந்துடும். இப்படி ஒரு 50%. இன்னொரு 50% துர்மரணம் சொல்லுவாங்க, அன்நேச்சுரல் டெத். இயற்கையாக மரணமாகாமல் அம்மா வயிற்றிலே போயிடுறது, அபாஷன் ஆகிறது, ஆக்சிடென்ட்டு, விபத்து, தற்கொலை, விஷம் குடிச்சிடுறது, பாம்பு கடிச்சிடுறது, கரண்ட் ஷாக் கிடச்சிறது, தூக்கு போட்டுக்கிறது, தண்ணியில் போயிடுறது, கத்தியில் குத்திடுறது, மாடியிலேருந்து விழுந்துடுறது, ஃபயர் ஆகிடுறது, நிறைய இருக்குது, எண்ணிகிட்டே போகலாம். இதெல்லாம் அசம்பாவிதமான அன்நேச்சுரலி டெத். இந்த மாதிரி நம்ம 21 தலைமுறையில் நம்ம ஃபேமிலியில் நடந்திருந்தாலும் நமக்கு பித்ருசாபம் அப்படிங்கிறது வந்துடுது. பித்ருசாபம் ஒன்று வந்துட்டால் ஜாதகத்தில் முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறது ஒதுங்கிடும். நீங்கள் என்ன தான் போய் அபிஷேக ஆராதனைகள் நடத்தினாலும் குலதெய்வம் ஏற்றுக்காது, திரும்பி கூட பார்க்காது. இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு விரும்பி கும்பிட்ற சாமி ஒதுங்கிடும். நம்ம ஜாதகம் டம்மி, அதில் இருக்கிற எந்த நல்ல கிரகமும் பேசாது, கெட்டது மட்டுமே நடக்கும். இப்படி இருக்கிற தருவாயில் இந்த பிதர்களுக்கு சாபம் நமக்கு இருக்குது அப்படின்னால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது? சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இருக்குன்னால் அதை இந்த மாதிரி ஆடி அமாவாசை, தை அமாவாசை,
மாலயபக்ஷ அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய 15 தினங்களும் டெய்லி சிரார்த்தம் பண்ணணும். பிதர்கள் பூலோகத்தில் நடமாடுற காலம். பிதிருலோகத்திலேருந்து இங்கே உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் 15 தினங்களும். அதே மாதிரி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தேவலோகத்தில் இருள் கால பொழுது ஆரம்பித்தோடனே முதல்ல வர அமாவாசை தட்சிணாயனத்தில். உத்தராயணங்கிறது தை அமாவாசை வளர்பிறையில் தேவலோகத்தில் வளர்பிறையில் பகல் பொழுதில் வரக்கூடிய முதல் அமாவாசை. இதில் எல்லாம் பிதர்களுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் அவர்களுக்கு முறையாக சிரார்த்தம் திவசம் திதி பிண்டங்கள் வச்சு முன்னோர்களுக்கு உண்டான கர்மாக்களை விடாமல் செய்தோமையானால் நமக்கு இருக்கிற இந்த பித்ருதோஷம் பித்ருசாபம் அப்படிங்கிறது விலகும். இல்லைன்னா பித்ருசாபம் ஒன்று வந்துட்டால் நம்ம வாரிசுகளையும் பாதிக்கும், ஜாதகமும் பேசாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்போம். அதனால் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை அன்றைக்கு சம்பவிக்கிறது. அன்றைய தினம் நமது நேயர்கள் அவரவர்கள் முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக இந்த பிதிர் கர்மாக்களை திவசம் செய்து சிரார்த்தம் செய்து நதிக்கரையோரம் கடற்கரையோரம் முறையாக செய்து முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிதிரு சாபம் நீங்கி நல்லபடியாக வாழ பகவானை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.